வணக்கம். அன்புக்கு பஞ்சம் இல்லை. இந்த உலகத்துல அன்பை போல ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. காசு, பணம், நகை, நட்டு, வீடு, வாசல் இதெல்லாம் தான் சொத்து அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிலாம் சொத்தே கிடையாதுங்க. நான் தினமும் செவ்வாழை பழம் சாப்பிடுறத வழக்கமா வச்சிருக்கேன். அப்படி பழம் வாங்க போகும்போது தான் எனக்கு அந்த ராஜா அப்படிங்கிற அன்பு தம்பி பழக்கமானாரு. அவங்க துணைவியார் திருமதி சத்யா ராஜா எனக்கு பழக்கமானாங்க. கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சகோதரி அப்படின்னு தான் நான் சத்யாவை சொல்லணும். என்னதான் ஒரு தோழி மாதிரி என்கிட்ட அவங்க பேசினாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில அவங்கள நான் ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரியாக அப்படித்தான் நினைச்சு நான் பழகிட்டு இருக்கேன். இதுல என்னன்னாக்க செவ்வாழைப்பழம் வாங்கும்போதே அந்த செவ்வாழைப்பழத்தை தாண்டி டக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு கொய்யாப்பழத்தை கொடுப்பாங்க. இல்லையா ராஜா வந்து சார் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திராட்சையை கொடுப்பாரு. அப்படி ஒரு அன்பான தம்பதி இருக்காங்கல்ல, அது வந்து அது ரொம்ப சந்தோஷமா தித்திப்பான விஷயம். அது ஒரு பழம் எந்த அளவுக்கு பலம் சேர்க்குதோ அது மாதிரி அந்த ராஜா அவர்களாக இருக்கட்டும், ராஜாவுடைய மனைவி திருமதி சத்யா ராஜா அவர்களாக இருக்கட்டும், அந்த தம்பதியினுடைய அன்புக்கு வந்து என்ன விலை கொடுத்தாலும் அது தகாது. இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தப்ப, அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டப்ப, அவங்க செய்த உதவியும் கூட நான் சாகிற வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிற உதவி. நான் மட்டும் இல்லை, நான் என் மனைவியும் அவங்களுக்கு சாகிற வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சகோதரி சத்யா அவர்களுடைய நல்ல மனசாக இருக்கட்டும், அவருடைய கணவர் திரு ராஜா அவர்களுடைய பேரன்பாக இருக்கட்டும். இப்படித்தான் நான் இட்லி வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவேன். இட்லி சுட சுட எடுத்து கொடுப்பாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அந்த கடையில் சைவம் தான். இட்லி மட்டும் இருக்கும், தோசை இருக்கும், 4 வகையான சட்னி இருக்கும். மறைமலை நகரில் ஃபோர்டு ரயில்வே கேட்டுன்னு இருக்கு. அந்த ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் அப்படி வர வழியில் கடை வச்சுருக்காங்க அந்த அம்மா. அந்த அக்காட்ட நான் சொல்லுவேன், அம்மா தோசை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் தோசை போட்டு தருவாங்க, இல்லாட்டினா தோசை போட்டு தர முடியாது. ஏன்னா இட்லியை வாத்து எடுக்கிறதுக்கே சரியாக இருக்கும் அவங்களுக்கு. போட்டு தரேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிட்டுட்டு ஒரு 2 தோசை சாப்பிடுவேன். அவ்வளவு மெல்லிஸாக ரொம்ப நைஸாக இருக்கும். நம்ம அம்மா அந்த தோசையை வாத்துட்டு அப்படியே எடுத்து மடிக்காமல் அப்படி தட்டில் வைப்பாங்களே, அது மாதிரி இலையில அப்படி வைக்கிறதே எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த அன்பு இருக்குல்ல, அதுதான் நல்லா இருக்கும். அந்த தோசையை அவங்க போட்டு இலையில வைக்கிற தருணமாக இருக்கட்டும், அவருடைய கணவர் அந்த அண்ணன் வந்து டக்குன்னு சாம்பாருக்கு கரண்டி எடுத்துகிட்டு வந்து சாம்பாரை ஊற்றுறதா இருக்கட்டும்னு அங்கே ஒரு அன்பை நான் பார்க்குறேன். இதே போல் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தேன். அந்த கடையில் நின்றுட்டு இருக்கும்பொழுது ஒரு தம்பி வந்து தண்ணி குடிச்சாப்புல. அந்த கடையில் தண்ணி குடிச்சாப்புல. தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அந்த டம்ளரில் இருந்துச்சு போல இருக்கு. அந்த பையன் டொக்குன்னு டம்ளரை அப்படி கவுத்தாப்புல. அப்போ டக்குன்னு என் சட்டையிலெல்லாம் தண்ணி பட்டுருச்சு. அந்த பையன் 5 முறை வந்து சாரிண்ணே 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 அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். திரும்ப வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது அண்ணே சாரிண்ணே அப்படின்னா. யோ சேர்த்தை தான் ஏன் இறைக்கக்கூடாது, தண்ணியை இறைக்கலாம், தப்பு இல்லை, போயிட்டு வாயா நீ முடியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே போனான். இது மாதிரி பல இடங்கள்ல அன்பை பெறுவதற்கும் அன்பை கொடுப்பதற்குமான இடங்கள் பல இடங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துகிட்டே இருக்கிற விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னாக்க அந்த அன்பு எத்தனை அடர்த்தியானது, எத்தனை உண்மையானது, எத்தனை வலிமை மிக்கதுன்னு தெரியும். என்னுடைய சகோதரியை போல நான் சொன்னேன் இல்லையா, பழக்கடை வைத்திருக்கிற திருமதி சத்யா அப்படிங்கிறவங்க, அவங்க அப்பேற்பட்ட பேரன்பு கொண்டவங்க. அவங்க கணவர் ராஜா சார் வந்து அவ்வளவு பேரன்பு மிக்கவர் அவர். இவங்களோட சேர்ந்து நாங்கள் வல்லக்கோட்டை கோயிலுக்கு போனது, அவங்களுடைய திருமணம் விழாவில் அந்த திருமண நாளில் கோயிலில் சேர்ந்து தரிசனம் பண்ணினது, எல்லோரும் ஒன்றாக அடையாறு ஆனந்தபவன் A2B ஹோட்டலில் வந்து உணவு சாப்பிட்டதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இது மாதிரி தான் ஒரு நவம்பர் 15 எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு வீரமணி ராஜ அண்ணா வந்து ஃபோன் பண்ணி பேசினார். பேசிட்டு அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா, கிருத்தியாட்ட கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா. அப்போ எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் வந்து இது மாதிரி வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு. அண்ணா இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பி நான் கீதா, அபிஷேக்கு, சௌமியா எல்லாருமே வந்துட்டுருக்குறோம்.
நாங்கள் வந்து செங்கல்பட்டு வந்த உடனே ஃபோன் பண்ணுறோம், நம்ம காட்டாங்குளத்தூர்கிட்ட பாலாஜி பவன் இருக்குல்ல, அங்கே சாப்பிட்லாண்ணா அப்படின்னாரு. உடனே நான் இங்கே அதுக்குள்ளார நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் என்னுடைய தோழி விஜி அப்படின்னு எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கே போய் சாப்பிடும்போது வீரமணி ராஜண்ணா, கீதா அம்மா, அபிஷேக்கோட மனைவி சௌமியா, அந்த நாங்கள் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டதுங்கிறது ஒரு சந்தோஷம். சேர்ந்து சாப்பிட்ருக்கிற இருக்கிற சந்தோஷமே அது தனித்துவமானதுங்க. அது அது அன்பு. அந்த அன்புக்கு விலையே கிடையாது. அந்த பழம் வாங்க போய் கொஞ்சோண்டு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு 4 திராட்சையை கொடுக்குற அந்த திருமதி சத்யா, என்னுடைய அன்பு சகோதரி சத்யா அவர்களாக இருக்கட்டும், திரு ராஜா சார் அவர்களாக இருக்கட்டும், இங்கே அன்பை கொட்டுக்கிட்டே இருக்கிற இது என்னுடைய தோழி விஜய் அவர்களாக இருக்கட்டும், என்னுடைய தோழி வான்மதி அவர்களாக இருக்கட்டும், அண்ணே சாரிண்ணே தெரியாமல் தண்ணி பட்டுச்சுண்ணே அப்படின்னு சொன்ன அந்த பையனாக இருக்கட்டும், அண்ணா காட்டாங்குளத்தூர் பாலாஜி பவனில் உங்கள் கல்யாண நாளைக்கு சேர்ந்து சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம் எல்லாரும் அப்படின்னு சொன்ன வீரமணி ராஜு அண்ணாவுடைய அந்த பேரன்பாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு 10 பவுன் நகை சந்தோஷத்தை விட இது பெரிய சந்தோஷம். ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோங்கிறத விட இதுக்கு விலையே இல்லாத ஒரு சந்தோஷம். இந்த பழக்கடை வைத்திருக்கிற அந்த சத்யாங்கிற என் அன்பு சகோதரி அந்த குடும்பத்தாருக்கும் சரி, வீரமணி ராஜண்ணா குடும்பத்தாருக்கும் சரி, நான் நன்றியை சாகர வரைக்கும் தெரிவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். வணக்கம்.